அப்படி வெல்கம் டு அனதர் எபிசோடு. இந்த எபிசோடில் அப்படியே பீச்சில் வந்துகிட்டு இருக்கிறப்ப வாக்கிங் போயிட்டு வரும் ஒரு பெரிய கிரெயினுங்க. இந்த கிரெயின் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன். அப்படி ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். எங்கே போகிறோமோ அங்கே எடுக்கிறேன். அடுத்து பாருங்க. இது வந்துங்க, இது தான் இந்த ஜென்ரேட்டர் பாருங்க. மூவிங் ஜென்ரேட்டர். இது தூக்கிட்டு எத்தனை டயர் இருக்கு பாருங்க. அந்த டயரை எவ்வளோ டயர் முன்னாடி பின்னாடி ஒரு 3 2 டயரா, அது 3 முன்னாடி 2 டயரு. இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு இந்த இதை தூக்கிட்டு அலையிறாங்க. இது வண்டியிலேயே தாங்க இருக்கும். வண்டியிலே இருந்து எல்லா இடத்துக்கும் எங்கே உங்களுக்கு ஜென்ரேட்டர் வேணுமோ அங்கே ஜென்ரேட்டர் கரண்ட் கொடுப்பாங்க. கரண்ட் கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது நான் இது ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். இத்தனை பெருசாக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் நான் எடுத்தேன். போகிறதுல என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன வித்தியாசமாக காட்டணுன்னா தான் இந்த இதை நான் எடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு கிரெயின் காட்டுறேன். கிரெயின் காட்டுறேன் அந்த இதை, இந்த ஜென்ரேட்டர். அதுக்கு பிறகு நான் அடுத்து இது ஒரு பள்ளிக்கு வந்துட்டாங்க. ஒரு பள்ளி பண்ணவங்க இந்த பள்ளிவாசல் இருக்காங்க, அது கட்டிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிவாசல் கட்டுறாங்களா? அது என்னடா அது கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதை போய்கிட்டு நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு என்னடா அது இப்படி கூடா வச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்படி முழுவி வச்சிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் கட்டுறதுலேயே அந்த மாதிரி ஃபிக்ஸட் பண்ணிடுவாங்களான்னு தெரியல. கொண்டுட்டு வந்து ஒன்று ஒன்றா மாட்டிடுவாங்களா, இல்லை நம்ம வந்து சிமெண்ட்லாம் போட்டு கல்லுலாம் வச்சு நம்ம ஊரில் கல் மண்ணெல்லாம் குழச்சி கட்டி மேலே ஒன் பை ஒன்னாக கல் எடுத்து வைப்பாங்க. கீழேருந்து கல் கொடுப்பாங்க. மேலே பிடிச்சிக்கிட்டு கட்டுவார். அந்த மாதிரி தான் கட்டி பார்த்துருக்கோம். இங்கே என்னென்னா ஆல்ரெடி பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்களா எப்படி சிமெண்ட் கட்டியே வச்ச மாதிரி இருக்குது. திடீர்னு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கம்பி போடுறாங்க. இங்கே உள்ள கட்டுமானம் வந்து வேறு மாதிரியாக இருக்குங்க. இங்கே உள்ள கட்டுமானத்தில் இருந்தீங்கன்னா ஊருக்கு வந்து சூப்பராக அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் போய் பார்த்தேன், உள்ளே போய் பார்த்தேன். என்னடா அது இப்படி கட்டுறாங்கன்னு. சரி இதையே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு போகிற வழியில் இது இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு என்னென்ன போகிறாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி உள்ளே வந்து சரி நானும் வந்து என்னடா அது இவ்வளோ பெரிய, ஆனால் இதெல்லாம் தலைக்கு வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. தலைக்கு இது போடணும், காலுக்கு சேஃப்டி ஷூ போடணுமாங்க. அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைங்க. இந்த ஊரில் வீடெல்லாம் பாருங்களேன், நம்ம ஊரில் வீடு மாதிரி இல்லைங்க. நம்ம ஊரில் வந்து முன்னாடி கொஞ்சம் வீடு, பின்னாடி கொஞ்சம் இப்படி முன்னுக்கு இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க. இந்த நீட்டாக அவங்க வீட்டு முன்னாடியும் குப்பையெல்லாம் கொட்டுறது இல்லை. எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. வண்டியில் போகிறப்ப எடுத்து, ஏன்னா நடந்து போய் எடுத்தால் இவ்வளோ எத்தனை வீடு வந்துருக்குது பாருங்கள். ஒரு வீடு வந்து சின்னதாக இல்லை, அந்த அளவுக்கு காம்பவுண்ட் சுவர், அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு காம்பவுண்ட் சுவர் எப்படி இருக்குது நீட்டாக பாருங்கள். ஒரே லைன், அந்த லைனில் போகிறப்ப அப்படியே எடுக்கலாம். அந்த அளவுக்கு நீட்டாக காம்பவுண்ட் சுவர் எல்லாம் எழுப்பிடுறாங்க. எல்லா வீட்டுக்கும் காம்பவுண்ட் சுவர் இருக்குது. அதுக்கு உள்ளே தான் வீடு இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக கட்டி வச்சிடுறாங்க. இதை உங்களுக்கு காட்டுறதுக்கு போகிறப்ப தான் எடுக்க முடியும். நடந்து போனால் எடுக்க முடியாது. அந்தளவுக்கு வெயில். பகலில் எப்படி இருக்கு பாருங்க, அதே ஸ்விம்மிங் பூலு. இப்போ அப்படியே காட்டுறேன் பாருங்க. அப்படியே பாருங்க. இது தாங்க நான் பகலில் இப்படி இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது பகலில் சிட்டியை பார்த்தீங்களா? உங்களுக்கு டவரு, இந்த டவரு எல்லாமே இருக்கும். இது பாருங்க, பக்கத்தில் டவர் இருக்குது. இதன் டவரு நீட்டாக அப்படி இது இப்படி விண்டோ திறந்தா கீழே ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இது சிட்டி, அந்த சென்ட்ரல் சிட்டி பார்த்தீங்களா, அது இப்படி தெரியும். இந்த இது அப்படியே பாருங்க. இது உங்களுக்கு டவர் நைட் வியூ. இந்த ஏரியா நீங்கள் பாருங்கள். இது பீச்சுக்கு போகிற ஏரியா. இந்த ஏரியா வந்து இப்படி இந்த ஏரியா மட்டும், அந்த நிற்கிற ஒரு இடத்த மட்டும் சுற்றி கேட்குறேன். இந்த ஒரு இடத்த பாருங்கள். இந்த ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய ஏரியா இந்த யூஏயில் இருக்குது. சும்மா எவ்வளோ நிலப்பரப்பு கிடக்குது. நிலப்பரப்பு வந்து நிறைய கிடக்குதுங்க. எத்தனை ரோடு கட்டணும்னா நான் 5 கார் இந்த சைடு போகலாம், 5 கார் அந்த சைடு போகலாம், எப்படி வேணாலும் கட்டலாங்க. ஊரில் 8 வழி சாலை கட்டுறதுக்கு எவ்வளோ நிலத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ பேரை மாற்ற வேண்டியதாக இருக்குது. குடிசை பிரச்சனை, இடங்கள் சாலைகள் போட முடியாது. சாலை ஓரத்துலலாம் எவ்வளோ பேர் வீடு கட்டியிருக்கிறாங்க. நிறைய நம்ம ஊர்லலாம் சாலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர். அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கே கிடக்குதே காட்டுறேங்க. இது அப்படியே மால் உள்ள. இது 24 மணி நேரம் இப்படியே இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 24 மணி நேரம் நீங்கள் எந்த டயத்தில் வேணாலும் போகலாம். இப்படியே இந்த லைட் எரியும். உள்ளே போகிறதுக்கு இடம் இருக்குது, வர்றதுக்கு இடம் இருக்குது. இது காலைல 7 மணிக்கு. இது 7 மணிக்கெலாம் வெளியில் கேட்டை திறந்துட்டாங்க பாருங்க. கடை இவனை வந்து கடை திறக்கிறது வந்து 10 மணிக்கு தான் கடை திறப்பானுங்க. 10 மணிக்கு கடை திறக்கிறதுக்கு இப்போயே நம்ம உள்ளே போய் உங்களுக்கு இந்த இடமா காட்டு. இந்த மாதிரி ஒரு மால் இருக்குது. உங்களுக்கு ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு இடம் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இடம் வந்து இங்கே நிறைய பெரிய பெரிய இடமா இருக்குதா, பெருசாக. இப்போ நான் உங்களை வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். இது எந்த இடம்னா, இது வேறு இடம். வேறு இடத்துல பாருங்கள். இங்கே இறங்கி இங்கே நடந்துக்கிறோம். ஒரு வீட்டு காம்பவுண்டு சுவரை பாருங்கள்.
நான் சும்மா சொல்லல. நம்ம ஊர்ல வீடு கட்டுனா எவ்வளோ பெரிய பக்கத்து வீடு. ஒரு சந்துக்கு பிரச்சனைங்க. சந்து விட்றதுக்கு என் வீட்ட இவ்வளோ இந்த வயல்ல வந்து என் 1 அடி தள்ளி வந்துட்டான்னு வெட்டிக்கிறானுவோ. மம்முட்டியால வெட்டிட்டானுவோ. ஏன்னா 1 அடி தள்ளி வயல கட்டிட்டான்னு. இடம் இங்க நெறைய கிடக்குதுங்க. சும்மா எந்த அளவுக்கு கிடக்குது ஒவ்வொரு வீட்டு காம்பவுண்ட் சுவர் எவ்வளோ பெருசா வச்சிருக்கிறாங்க. எம்மா படுத்து தூங்கும் அந்த பாருங்க காம்பவுண்ட் சுவர் வீட்டுக்கு முன்னாடி விளையாடுற இடம் பாருங்க. இது இதுல எத்தன வீடு கட்டலாம்? சொல்லுங்க. ஒரு இடத்துக்கு முன்னாடி கேட்டு போட்டிருக்காங்க. கேட்ட தாண்டி வந்து இதுக்கு மேல தான் அது உள்ள போனா வீடு நெறைய வீட்டுக்கு வாசல் இல்லங்க. வாசல் எவ்வளோ பெருசு கிடக்குது பாருங்க. எவ்வளோ கார நிப்பாட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த மாரிலாம் இங்க கிடக்குது. அதுதாங்க நான் பார்த்துட்டு ஆச்சரியமா விழுறேன். இந்த அளவுக்கு இடம் நெறைய கிடக்குதுங்க. கார் பார்க்கிங்க்கு பாருங்க எந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இங்கெல்லாம் வந்து நான் இடத்த நீங்க போறப்போ பாருங்களேன். இந்த இடத்தெல்லாம் பாருங்க. சரி. இந்த இங்க காட்டுறேன் பாருங்க. இது கார் ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்க வெளியில கார் பார்க்கிங் போய் நிக்குவாங்க. எல்லா ஊர்லயும். இந்த இடம் வந்து பில்டிங் கட்டி 6 வீடு கட்டுறாங்க. அப்படியே கிடக்குது. கோர்ட்ல கேஸ் நடக்குது. அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை. கோர்ட்ல கேஸ் நடக்குது. 6 வீடு அந்த சைடு 3 அப்படியே கிடக்குது. அதையும் உங்களுக்கு காட்டினேன். இந்த பாருங்க. இந்த இடத்துக்கு இது பள்ளிக்கு அந்தான பாருங்க. இடத்த பாருங்க. இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல எத்தனை வீடு கட்டுவீங்க? இது ஒரு ஆளுக்கு உள்ளது. ஒரு ஆளுக்கு இந்தந்த மாரி இடம் தான் இருக்கும். அவங்க எவ்வளோ தூரம் கட்டுவாங்க?